டே மச்சி நாடா இப்படி பண்ணிட்டா எல்லாமே உன்னால தான்டா. நானா பண்ண? நீ நேத்துக்கு அந்த பொண்ணுகிட்ட அதை சொல்ல சொன்ன. நான் சும்மா தான் சொன்னேன், வேணா இவங்கிட்ட கேளு. நீ தான் வீம்புக்குன்னே போன. டேய் அந்த மண்டை மாணிக்கு சாரு கிட்ட வேற சொல்லிச்சுடா, அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அது வீடு வீட்டுல சமாளிக்க போறா தெரியல. எங்க அப்பா அந்த அக்காவை தூக்கி போட்டு மிதிப்பானு. மச்சி அப்படியே ஃப்ரீயா விடு, எதுவுமே நடக்காது. சரி அந்த பொண்ணு என்ன போயிட்டா அப்படின்னா தான் கேட்டேன். நீ சொன்னதான் நான் கேட்டேன், நானே புதுசா கேட்டேன். இங்க பாடுறா, சும்மா எல்லாருக்கிட்டே இதே மாதிரி சொல்லிருக்காதரா, என் பேர் கெட்டு போயிடும். சரி நாளைல இருந்து ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர வைய பாரு. அப்ப என் பேர் கேட்டா பரவாயில்லையா? நடா இதா இங்க பாரு மச்சி, நீ சும்மா என் பேரை டேமேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு கிடக்காத, அவ்வளவுதான் பாத்துக்கோ. டே மத்து பையா, ஸ்கூலுக்கு போலியா நீ? ஆயா எனக்கு தொட வலிக்குதாயா. தொடர்ந்து பெருசா அவர் வலியும் தூண்டுற வலிகாதாடா பின்ன. கொழுப்பத்தேட எங்க ஆயாக்கா. ஆயா சொன்னா கேள்றா, ஏன்டா உங்க ஆயா அசிங்க அசிங்கமா திட்டுறா? என்ன அசிங்க அசிங்கமா திட்டுறான்? பச்சு பச்சா திட்டுறான். டேய் நான் எப்படி திட்டினா? டேய் பாவம்டா, வயசானவங்க அப்படிலாம் சொல்லாதடா. ஆனா எல்லாத்துலயும் என்ன கோத்து விட்டுனே கிட்டா நீயா. மச்சி போ, ஆயா கால்ல உயிந்து மன்னிப்பு கேளு. டேய் அது கால்ல கை இருக்காதுடா, கால்ல சாணி மேய்ச்சின்னு இருக்குண்டா. என்னப்பா சொல்றான் அவன்? என்னவோ சொல்றான், தத்ர முச்சித்த தலைக்கணை வச்சு இன்னும் 4 நாள்ல போட்டு தள்ளின்னு சொல்றான். அப்படியா சொன்னா? எப்படி எப்படி போட்டு குடுக்குறா? போ மச்சி, ஆயா கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிட்டு போகுது. சான்ஸே இல்ல, இவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். மகனே மகனே வெளியே வாடா. அந்த ஆளை கூப்பிட்டுச்சா, அவள் தான் என் கதை. என்னம்மா என்ன கத்தி கிடக்குற? இந்த பையன் ஸ்கூலுக்கு போவாம ஊர் சாண்டிய வச்சுக்கின்னு வரான். ஏய் ஏன் ஸ்கூலுக்கு போல நீ? அப்பா வயிற்று வலிக்குதுப்பா, இன்னைக்கு லீவ் எடுத்துக்கணும், நாளைக்கே போறேன்ப்பா. இவ்வளவு துண்ணாக்கா வயிறு வலிக்காது, பின்ன புணுவுதுப்பா அந்த பையன். ஆயா மரியாதை தானே பேசுறான், ஏன் இப்படி பண்றா? உன் மரியாதையெல்லாம் எனக்கு வானாடா. தலகாணி வச்சு இன்னும் 4 நாள் என்ன கொண்டுடு வந்துடுறா. ஒரு பெத்த தாய், நானே அது கோடத்துக்கு பிளான் போடல, நீ போறியா அதுக்குள்ள? நோ ஃபர்ஸ்ட் மாதிரினா இல்லண்ணா, இவன் இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பண்றான். ஏன்டா ஏன் இதெல்லாம்? டேய் அங்க என்னடா சண்டைக்கு போற? எவ்வளவு அழகா ஸ்கூலுக்கு போகுது பசங்க, தர்தல மாதிரி நிக்கிறிய. எப்பா புரிஞ்சுக்குப்பா, வயிற்று வலிக்குதா, ஒரு நாள் தானே லீவ் கேக்குறான். ஒரு நாள விட முடியாது, 6 நாள விட முடியாது. இவனிட்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து வைப்பா, இவன் இருந்தா தலைவலிப்பா. ஆயா உனக்கு நான் என்ன பண்ண, ஏன் இப்படி அமல் எரிஞ்சு விடுறா? அப்படித்தாண்டா பேசுவேன். உன் மூஞ்ச பாரு, மரம் ஆகலாம். டேய் கேள்வி, போனா போதும் பார்த்தாக்கா நான் ஓட பேசுறேன், அப்படியே மெனி பூச்சி போட்டுருவேன். டேய் 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 டேய், ஒரு ஆயாவை போய் இப்படி பேசலாமாடா? என்னடா பேசுற மச்சி? நீ ஒழுங்கா போயிடு, எல்லாமே உன்னால தான். நல்லது சொன்னா நீ என் மேல ஏறுவல்ல, ஏன்னா இது கூட நீ கேட்க மாட்டியானா? கேக்கத்து நான் தோலை ஊசி போடுறேன். போடா எப்பா, எப்பா, அடிக்காதப்பா. அடிக்காதப்பா அடிக்காதப்பா. பாத்தியாடா உன் ஆயா பாசத்தை? அப்பா அச்சால அடிக்க வேணாம். இல்லப்பா, கையில அடிச்சா உரைக்காதப்பா, இவனுக்கு கட்டை தூக்கி அந்த அடிப்பா. இதுவாடா பாசம் இருக்கிறாயா? டேய் கிளம்பு ஸ்கூலுக்கு, கிளம்புடா. நீங்க வாங்க, உடனே பண்ணிடுறேன். போச்சுடா. என்னத்துக்கு இங்க வராரு? பிள்ளை வளர்த்துக்கிறியா? பிள்ளையாடா வளர்த்துக்கிற? இப்ப என்னத்துக்கு சார் வந்து கத்துறீங்க? என்னத்து கத்துறனா? இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிறாங்கம்மா உன் பையன்? ஒண்ணு என்ன பண்ணிக்கிறானா? என்னடா பண்ண அந்த பொண்ணா? நான் ஒண்ணும் பண்ணலப்பா. இதுனா பண்ணிருக்கேன், இது மூஞ்ச பாரு, திருட்டு கட்டு. மச்சி என்னடா பண்றது? என்னடா பண்றதுன்னு கேட்டா உண்மையை ஒத்துக்கோ. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கலடா, எனக்கு தான் மீசை இல்ல, எங்க தங்கச்சிக்கு மீசை இருக்குதுடா. இருப்பா பேசி தேத்துக்கலாம். என்னமா பண்ண என் பையன்? என் உதிர இல்ல, என் உதிர பிச்சா அப்படி இழுத்துட்டான். ஐயோயோ இழுத்து பெருசா எடுக்கிறான் பழுது உதிர. டேய் என்னடா இது வேலை? எப்பா நாலு எதுவுமே பண்ணலப்பா, அதுக்கு ஏற்கனவே இவ்வளவு பெரிய உதவியா இருப்பா. பொய் அந்த பொண்ணு இப்படித்தான் போவும், இப்படித்தான் வரும், செம்ம அழகா இருக்கும். ஏய் நீ பாத்தியா, அது செம்ம அழகா இருக்குதா? என் கண்ணால பார்த்தேன், அப்படியே ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்கும். சொல்ற, உன்ன மாதிரி தர்ஜிலே உன் பையனை வளர்த்து வச்சுக்கிற, இந்த பொண்ணுக்கு என்னடா வழி? சார் அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் சார். நாங்க கூட ஒரு 2-3 வாட்டி சொன்னோம், அதையும் கேட்காத அவன் இது மாதிரி பண்ணிட்டான் சார். நானடா பண்ணா? இந்த மாதிரி கூட பேசுறது நிறுத்து, நான் தான் பேசின்னு இருக்கல. பேசி என்ன ஓசி கட்டுங்கடா பாய்வீங்களா? ஏதாவது பேச விடுதா பாரு, இந்த சரியான வழக்கத்தை பெத்து போட்டு வச்சுக்கிறேன். விடுமா, இந்த இடத்துல பத்துக்கு நான் தான் அசிங்கப்பட்டு கிடக்குறேன். அதான் சொல்றேன், கல்லுப்பால் ஊத்தி பாயசத்துல கலந்து கொடுத்துடலாமா? ஏய் கைவியா, நான் விஷம் வச்சு சாவச்சுலாம் முடிவு பண்ணிட்டேன்னா? என்கிட்ட நீ பேசாத, உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கல. யோ என் தங்கச்சிக்கு என்ன முதல்ல அதை சொல்லுங்கயா. எங்கப்பா போனோம்? ஸ்கூலுக்கு போனா இப்படி போய் ரைட்ல கட் பண்ண, வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியாது. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இப்படி வழி. குறிப்பை பத்தியா சார்?
புள்ளிக்கு எப்படி கொழுப்பு இருக்குதோ அதே மாதிரி அப்பனுக்கும் கொழுப்பு இருக்குதா? நான் வேணா மாதிரியா கோய் போயிருக்கிறான் கருத்துல எல்லாம் முன்னாள் தானே கண்டவனா கேள்வி கேக்குறான். எப்பா அடிக்காதுப்பா, எப்பா அடிக்காதுப்பா. நான் உன்னை அப்பவே சொன்னேன், கட்டி தூக்கி அந்த அடி கையில அடிக்காதேன்னு சொன்னேன். கேக்குறியா நீ? மாவுல இரு, நீ நைட்டு தூங்கும் போது உன் தள்ள கல்லு தூக்கி போட்டுருக்கேன் கேள்வியா? நான் தலையில எலிவேட்டு போட்டுக்கொண்டு என்ன பண்ணுவேன்? இங்க பாருடா, உங்க வீட்டுக்கு அதெல்லாம் அப்புறம் பேசுவீங்க. இந்த பொண்ணுக்கு என்ன வழி அதை முதல்ல சொல்லு. இப்ப என்ன சார் பண்ண சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்க. என்னப்பா பண்ணலாம்? எனக்கு ஊடு இல்ல சார், ஒரு வீடு உனக்கு கட்டி தர சொல்றீங்க. என்னத்துக்கு? உங்க தங்காசி உதற ஈத்தத்துக்கு நான் கூடு கட்டி தரணுமா? ஏன் கட்டி தந்தா நான் குறைஞ்சா போயிட்டு போறீங்க? எனக்கு இருந்து ஒரே தங்கச்சி, அது வாங்கி நான் பாக்க தேவையா? ஏன்பா உதிரி ஈத்துக்கும் ஊடு கட்டி தரத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? இது உதிரி புடிச்ச இஷ்டால என் தங்கச்சி மூஞ்சி குதிரை மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. டேய் உன்னை யாரா அதெல்லாம் பூச்சி வெளிக்கு சொன்னது? நீ தான் எனக்கு சொன்ன. மச்சி இப்ப நேத்துக்கு உங்க அப்பா பத்தி அசிங்கமா திட்டுற, அது தப்பா ஆச்சே. பாஜார பத்தி ஏன் அசிங்கமா திட்டுற? சூப்பரா தானியா. உங்க ஆயா எத்தனை பேரை வச்சிருந்தா என்னடா, அதையா நான் என்கிட்ட சொல்ற? என்ன பத்தியா சொன்னா? அதெல்லாம் நான் சொல்றது, அதை விடுங்க. டே மூச்சு உண்டு மூஞ்சி, மூச்சு உண்டு துண்ணு துண்ணு மூஞ்சி பெத்து போகுது. அதான் இப்படி பேசுங்கிறியா? யோ கொம்னந்திரியா? டேய் என்னடா எங்க அம்மாவை கை நீட்டி பேசுற? அப்படிதான் பேசுவேன். விஷயம் தெரியாத நானும் பேசிக்கிறா, இதுவும் அப்படிதான் பேசிக்கிட்டா. ஒரு அப்பனுக்கு மரியாதை கொடுறானா பாத்தியா? வலுப்பு தெரியல, அவ இருந்தாள்னா சூடு வச்சிருப்பா, அப்ப தெரிஞ்சிருக்கான். ஏப்பா நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, இவ்வளவு பெரிய உதறாகுதே, அதுக்கு நான் போட்டு வளர்க்குறேன்னு தான்ப்பா கேட்டேன். அது என்ன போட்டு வளர்த்தா உனக்குனாடா? அதானே நீ குச்சி வலிப்ப? இப்படி குச்சி வலிச்சுதா தப்பு? வெளிச்சது தப்பு தான்டா. ஒரு பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணை உதிர பூச்சி வெளிச்சுக்கிறியா, அது தப்பு தான்டா. ஏப்பா நீ கொஞ்சம் வாயை மூடு, கோத்து விட்டு வேடிக்கை பார்க்காத. சார் உங்களை நம்பிதான் சார் ஸ்கூலுக்கு வந்தேன். நீ கவலைப்படாதம்மா, அந்த உதட கத்திரில கட் பண்ணி நான் தச்சு விட்டுறேன். சார் என்ன சார் பேசுறீங்க? கத்திரில வெட்டி தச்சிருவன்றீங்க? தச்சிட்டா சின்னதாயிடும்பா. கரெக்டு தான் சார், நீங்க சொல்றது தான் கரெக்ட். இந்த உதவி பூச்சி ஈத்து கத்திரிக்கோல்ல வெட்டி அப்படியே தச்சிருங்க சார். நோ நான் ஒரு வயசு பொண்ணு உதிர பூச்சி வெளிக்கிறா? இல்லப்பா சொல்லி காமிச்சப்பா. அப்பனும் புள்ளி இதே வேலையா திரிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னப்பா அப்படியே என் பக்கம் திரும்புற? பண்ணது அந்த இடத்துலப்பா. அவன் பண்ணதே தானே நீங்களும் பண்றீங்க. கோத்து விட்டுற மச்சாவன என்ன எப்படின்னா தப்பி கூதா. இப்ப புள்ள மேல கூட அதிகம் தப்பு இல்ல, பெத்தவன் ஈத்து தான் தப்பு. ஆமா கரெக்ட். நீ எப்படி என் தங்கச்சி உதிர பூச்சி வலிக்கலாம்? நான் சொல்லித்தானப்பா காட்டினா. மவனே நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. ஒரு பொம்பளை பொண்ணை வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமாப்பா? நீ இப்படியும் பேசுவ அப்படியும் பேசுவ, அப்போ கரம் பூச்சிட்ட. அவங்க குடும்பமே அப்படிதான்பா, அதனால தான் அந்த பையன் அப்படி செஞ்சிருப்பான். சார் என்ன சார் அப்படியே ஒட்டு மொத்தமா என் பக்கம் திரும்பிட்டீங்க? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாருமா? டேய் உதடு, அவன் டம்மி பீஸ், இந்தால காமி. யோ நான் கையை பிடிச்சி என்ன காட்ட சொல்ற? பொண்ணே சொல்லிச்சு, அப்படியே சும்மா விடுறீங்க, அந்தால அடிங்க. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ ஐயோ ஐயோ. தேங்க்ஸ் மச்சியா, எப்படியான காப்பாத்தி விட்டீங்க. என்னடா வாயா தலையில நைட்டு கல்லு போட போறியா? திரும்பவுமா? ஏன்டா பூசணிக்கா மூஞ்சி, என் தையில கையில போட போற வாடா. ஐயா உடியா உடியா அடிக்காதியா உடியா. நானும் இப்படி கொத்து விட்டாங்கண்ணா. இத பத்தி நீ பேசினா உன்னையும் உங்க வீட்டுல கோத்து விடுவேன். ஒழுங்கா வா, ஸ்கூலுக்கு போலாம்.